ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதியம் புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா லேபுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறாங்க. நாளைக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும். வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் நாளைக்கு முடியாது. நாளை மறுநாள் வேணா பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் நாளைக்கே பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. 2, 3 டைம் உங்க லேபில் தான் வந்து நாங்கள் டெஸ்ட் எடுத்திருக்கோம். நீங்க வந்து பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் 2, 3 அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. நான் அத பார்க்கிறதா இருக்கும் அப்படின்ட்டாங்க. இல்ல சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இருங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சுர்றாங்க. இங்க மலர் பார்த்தீங்கன்னா, என்ன எதுக்கு கால் பண்ணி கேட்டுருக்கீங்க அப்படின்ட்டாங்க. இல்ல அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சாம். அத நினைச்சு அப்பா ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஒரு டெஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காக தான் கால் பண்ணி கேட்டிருந்தேன் அப்படின்னாங்க. சரி அது இருக்கட்டும். நாளைக்காவா பண்ணணும்? நாளை மறுநாள் வரேன்றாங்கல்ல. அப்ப பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்றாங்க. அது இல்ல மலரு, அவரு ரொம்ப பயப்படுறாரு அப்படின்றாங்க. நல்லாதாங்க இருக்காங்க. பயப்படுறதுக்கு போய் என்ன இருக்கு அப்படின்றாங்க. வயசானவங்கன்னா அப்படிதான் மலரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கால் வருது. இல்ல சார் நாளைக்கு நாங்க செக் பண்ண வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி எதுவுமே சாப்பிடக்கூடாது பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்ன அப்படின்னு சொல்றாங்க. சரி சார் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துருங்க அப்படின்றாங்க. சரி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7700 ஆகும் சார் அப்படின்னாங்க. சரிங்க சார் நீங்க காலையிலேயே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுர்றாங்க. இந்த மலர் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா வராரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலரே நாளைக்கு வராங்களாம். எவ்வளோ ஆகுமா?" "ரூ. 7700 ஆகுமா?" அப்படின்ட்டாங்க. "என்னங்க அவ்வளோ ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வீட்ல வந்து டெஸ்ட் பண்றாங்கல்ல, அதனால அவ்வளோ ஆகும் மலரே" அப்படின்னாங்க. "சரிங்க அவ்வளோ ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்க சம்பளம் தான் அதிகமாயிடுச்சுல்ல, அதனால செலவும் அதிகமாகும்" அப்படின்ட்டாங்க. "என்ன மலரு அப்படி பேசிட்டு இருக்க? அதுக்குன்னு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் பார்க்காம இருக்க முடியுமா?" அப்படின்னாங்க. "அதுக்கு சொல்லலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரு துணி மடிச்சுன்னு இருந்த துணிய பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு கபோர்ட்ல வைக்கிறாங்க. "என்ன மலரு இந்த மாரியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதெல்லாம்" அப்படின்றாங்க. "அதுக்கு இல்ல பாக்யராஜே" அப்படின்றாங்க. "இங்க பாரு மலரு, நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத. நான் காலையில பிளட் டெஸ்ட் எடுக்க வராங்கன்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு அப்பாவுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து பாக்யராஜ் கிளம்பிர்றாங்க. இங்க காலையில பார்த்தீங்கன்னா, செக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்துரும். நீங்க வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க சார் நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் எடுத்து குடுக்குறாங்க. அப்ப சில்லற இல்ல சார். நீங்க ஒரு ரூ. 200 இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே மலர் உன்கிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. இருங்க பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அண்ணி அண்ணி இருங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா ரூ. 200 எடுத்து குடுத்துட்டு, ரூ. 500 பார்த்தீங்கன்னா வாங்கி பாக்யராஜ் கிட்ட குடுத்துர்றாங்க. அப்ப டெஸ்ட் எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, சரிங்க சார் நான் கிளம்புறேன். நீங்க ஈவினிங் வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சரி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா, "என்னடா எவ்வளோ ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ரூ. 7700 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "சரி இப்பதான் சம்பளம் உனக்கு கூடி வருதுல்ல, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சமாளிச்சுப்பல்ல" அப்படின்றாங்க. "ஆப்பா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கறதுக்கு போயிட்டு என்னப்பா யோசிக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னங்க இவ்ளோ ஆகுதா?" அப்படின்றாங்க. "என்னம்மா வீட்ல வந்து பார்த்தா அவ்வளோதாம்மா ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, ராகிவிய ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு வராங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன ரெடி ஆயிட்டலா?" அப்படின்றாங்க. ரெடி ஆயிட்டேன்" அப்படின்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "பாப்பா ஒரு 5 நிமிஷம் இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நான் அப்படியே கிளம்பும்போது உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணா நீ பொறுமையா ரெடி ஆயிட்டு வா அண்ணா. நான் அவ்வளோதான் கிளம்புறேன். நான் பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுர்றேன்" அப்படின்ட்டாங்க. "என்ன கிளம்பலாமா பாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் ராகவி கிட்ட கேட்குறாங்க. இப்ப நீங்க என்ன கூட்டு போறது பிரச்சனை இல்ல. அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கிளாஸ் வரைக்கும் நீங்க கூட்டிட்டு வந்து விடுவீங்களா?" அப்படின்றாங்க. "எதுக்கு?" அப்படின்றாங்க. "இல்ல என்னோட கிளாஸ்ல ஒரு பையன் என்ன மிரட்டிட்டே இருக்கான். நீங்க போலீஸ் தானே, அதனால என்ன கிளாஸ் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விடுங்க" அப்படின்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "என்ன கிளாஸ் ரூம் வரைக்கும் விடணுமா? இல்ல அந்த பையனவே மிரட்டணுமா?" அப்படின்றாங்க. "பையனவே மிரட்டணும்" அப்படின்றாங்க. "நீ யாருன்னு மட்டும் காட்டு, நான் மிரட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவி பாப்பாவ கூட்டின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிளம்பிடுறாங்க. இங்க மதியும் மலரும் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்புறாங்க. மலரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "சரிப்பா, பாக்கியராஜ் என்ன மறக்காம ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வந்துடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. "சரிப்பா, நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கிளம்புறாங்க. மலரும் மதியம் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட, "என்ன இன்னைக்கு நீங்க வாக்கிங் போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல தான் போணும்" அப்படின்றாங்க. "சரி நீங்களும் வரீங்களா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நானா? வேலை இருக்கே" அப்படின்னாங்க. "இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல. இப்ப என்ன லஞ்ச் தானே நம்ம ரெடி பண்ணோம். அது 11 மணிக்கு மேல நம்ம பண்ணாவே நம்ம 12 மணிக்குள்ள முடிச்சிடலாம். வாங்க போயிட்டு வரலாம்" அப்படின்றாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அத்தை, மாமா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்றாங்க. "வாங்க போயிட்டு வரலாம். அவங்க கிட்ட சொல்லிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரோட
கையை பிடிச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா மதி கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாக்ஸும் ஷூவும் போட்டிருக்காங்க. அப்போ ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து பார்க்குறாங்க. ராஜலட்சுமி நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், இவங்களும் என் கூட வராங்க அப்படின்றாங்க. என்ன மலரு நீயும் போறியா அப்படின்றாங்க. ஆமா அத்தை போயிட்டு வரலான்னு இருக்கேன், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அத்தை அப்படின்றாங்க. இப்போ லஞ்ச் மட்டும் தான் ரெடி பண்ணோம், அது நாங்கள் 11 மணிக்குள்ளே வந்துட்டு ரெடி பண்ணிடுவோம் அத்தை அப்படின்றாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா வெந்நீர் வச்சிட்டியாம்மா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா வச்சுட்டேன் அப்படின்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நாங்கள் 11 மணிக்கு டீ குடிப்போமே அப்படின்றாங்க. இல்லை அத்தை அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. சரி விளக்கெல்லாம் கழுவிட்டியா அப்படின்றாங்க. அது நாளைக்கு தானே அத்தை கழுவணும் அப்படின்றாங்க. துணியெல்லாம் துவைச்சிட்டியா அப்படின்றாங்க. அதெல்லாம் மிஷினில் போட்டிருக்க அத்தை, வர்றதுக்குள்ளே வாஷ் ஆகிடும், நான் அதுக்கு பின்னாடி வந்து எடுத்து காய போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன உனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்றாங்க. இல்லை அத்தை லஞ்சு தான் ரெடி பண்ணோம், வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா வீடு போயின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க, வெயிலாக இருக்குமே அப்படின்றாங்க. காலை வெயிலெல்லாம் நல்லது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை இங்கேருந்து நான் ரூமுக்கு போகிறதுக்கு என்னால் நடக்க முடியல, நான் எங்கே அந்த பார்க்கில் வந்து நடக்கிறது, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பிடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. இல்லை இங்கே நிறைய பொண்ணுங்க வாக்கிங் போகிறாங்களே அதுதான் கேட்டேன், வீட்டிலலாம் வேலை இருக்காதா அப்படின்றாங்க. இல்லை நான் வரும்போது வர்ற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஏன் மதியம் அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்காதா? எல்லார் வீட்லேயும் வேலை இருக்குங்க, இருந்தாலும் நாள் பூரா என்ன வேலையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க முடியும், அவங்க ஹெல்த்தை பற்றி கொஞ்சமெல்லாம் யோசிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும்தான் இப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி நாளையிலேருந்து நீங்களும் வாக்கிங் வாங்க, தினமும் வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. எங்க எங்க மதி அதெல்லாம் முடியாது, அத்தை அமைதியாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சரி மதி நான் இரு ரேவதிக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் ரேவதிக்கு கால் பண்றாங்க. என்ன ரேவதி பண்ணிருக்க அப்படின்றாங்க. என்ன பண்ணுவேன், நான் கிச்சன்ல தான் இருக்கேன் அப்படின்றாங்க. எங்க அப்படின்றாங்க. நான் என் வீட்டு கிச்சன்ல இருக்கேன், நீங்க நம்ம வீட்டு கிச்சன்ல இருப்பீங்க அப்படின்றாங்க. இல்லையே நானும் மதியம் வாக்கிங் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. என்ன நீ சொல்றீங்க அப்படின்றாங்க. அப்பா அம்மா அமைதியை விட்டுட்டாங்களா அப்படின்னாங்க. இல்ல சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படின்றாங்க. பாத்தியா நீ எந்த நேரம் அடுப்புங்கரையிலே இருக்க, நான் பாத்தியா ஃப்ரீயா வாக்கிங் எல்லாம் வந்திருக்கேன், அதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. என்ன நீ வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னாங்க. வெறுப்பெல்லாம் ஏத்துல ரேவதி, நான் வாக்கிங் வந்திருக்கேன் அததான் சொல்றேன் நான் உனக்கு அப்படின்றாங்க. சரிங்க நீ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போனை வச்சுறாங்க. இங்க மதி பாத்தீங்கன்னா மலர்கிட்ட காலையில பிளட் டெஸ்ட் எடுக்க வந்தாங்க இல்லையா, எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேக்குறாங்க. மலர் பாத்தீங்கன்னா 7,200 ஆச்சு அப்படின்றாங்க. யார் கொடுத்தா, என்னோட வீட்டுக்காரர் 7,500 கொடுத்தாங்க, சுரேஷ் 200 கொடுத்தான் அப்படின்றாங்க. என் வீட்டு செலவெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரா அப்படின்றாங்க. ஆமா அப்பலேருந்தே அவர் தான் பார்த்துப்பாரு, மாமா வேலைக்கு போயிட்டு இருந்தபோது மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றாரு. ஏன் ராகவியோட சித்தப்பாலாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்றாங்க. ஏன் ராகவியோட சித்தப்பான்றீங்க, உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லல அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா அதை யோசிக்காம இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. சரி ஏன் அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்றாங்க. இல்ல அவரா சுரேஷ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் வீட்டு செலவு பார்ப்பான் அப்படின்றாங்க. எவ்வளோ பார்ப்பாங்க அப்படின்றாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் 80% பார்த்தா அதில் ஒரு 20% சுரேஷ் பார்ப்பான் அப்படின்றாங்க. ஏன் அந்த மாதிரி அப்படின்றாங்க. இல்லை சுரேஷ் வீட்டில் இருந்தபோது இவர் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, அதனால எல்லா பிரச்சனையும் இவரே பார்த்துக்கினாரு. அதுக்கு முன்னாடி சுரேஷ் வேலைக்கு போனதுனால அவனும் எதை கண்டுங்களா, எல்லா பிரச்சனையும் இவரே பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வரதா, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. கோவம்லாம் வராது, அவங்க வீட்டுக்கு அவர் செலவு பண்றாரு, என்ன ஒரு வருத்தம் தான், ராகவி பாப்பாக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ரேவதி பார்த்தீங்கன்னா அத்தை கடைக்கு போயிட்டு வர அப்படின்றாங்க. எதுக்கு சமைச்சுன்னு இருக்கும்போது எதுக்கு கடைக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை பருப்பு எண்ணெயும் இல்லை அதனால வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்பதான் பாப்பியான்றாங்க. உடனே வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. மதியம் மலர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உட்காரலான்னு உடனே பார்த்தீங்கன்னா ரேவதி பின்னாடி வந்து நிற்கிறாங்க. வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏய் ரேவதி என்ன உன்னால நாங்கள் வாக்கிங் போகிறது உன்னால ஏற்றுக்க முடியலையா, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு உனக்கே பொறாமையா இருக்கா அப்படின்னாங்க. இல்லை நானும் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், உங்களால் மட்டும்தான் போக முடியுமா, என்னாலையும் போக முடியும் அப்படின்னாங்க. சரி வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, கடைக்கு போறேன்னு சொன்னேன், நம்பிட்டாங்களா, அத்தை நம்பிட்டாங்க, அவரையும் தான் நம்பியிருக்க மாட்டாரு அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படியே நடந்துட்டே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரும் பேசிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.